பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரம் முடியும் தருவாயில் அவர் தனது ராஜ்யத்தின் அமைச்சராகிய, அதே சமயம் தனது பக்தனாகிய, அதே சமயம் தனது சிற்றப்பாவின் மகனாகிய உத்தவரிடம், உத்தவா, எல்லோருக்கும் நான் பல உதவிகள் செய்தேன், நீ எதையும் என்னிடம் கேட்கவில்லை, இப்பொழுதாவது கேள் என்றார். அதற்கு அவர், எனக்கு இருக்கும் சில ஐயங்களை மட்டும் நீ தீர்த்து வை, அது போதும். ஏனென்றால் நான் என்றும் உனது பாதத்தில் அமர்ந்து நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாக்கியமே எனக்கு போதும் என்றார். சரி, கேள் என்றார் கண்ணன். கண்ணனுக்கா தெரியாது அவன் என்ன கேட்கப் போகிறான் என்று. அப்பொழுது உத்தவர், கிருஷ்ணா, திரௌபதியின் நிலையை பார்த்து நான் இன்றும் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் துரியோதனன் தம்பி துச்சாதனன் அரச சபைக்கு திரௌபதியின் சிகையை பிடித்து இழுத்து வந்தான். அது மட்டுமா, அவளது ஆடைகளை கலைக்கத் தொடங்கினான். அப்பொழுது கூட நீ வந்து அவர்களை காப்பாற்றவில்லையே, ஏன்? அது மட்டுமல்ல, அந்த சமயத்தில் அவள் உனது சிறந்த பக்தை, அப்பொழுது கூட நீ வந்து காப்பாற்றவில்லையே, தர்மத்தை நிலைநாட்டவில்லையே என்று உத்தவர் கேட்டார். அதற்கு கண்ணன், திரௌபதி தன் பலத்தை நம்பியிருந்தாள், அதற்கு பிறகு தனது கணவன்மார்களை நம்பியிருந்தாள், பிறகு வாதங்கள் செய்து கொண்டிருந்தாலே தவிர என்னை கூப்பிடவில்லை. அதற்கு பிறகுதான் ஹரி, கண்ணா, அபயம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தாள். அழைத்ததும் வந்தேன், அவள் மானத்தை காக்க வழி செய்தேன். இந்த சம்பவத்தில் என் தவறு என்ன இருக்கிறது என்று கேட்டான் கண்ணன். அதற்கு உத்தவர், ஆஹா, அருமையான விளக்கம் தந்தாய் கண்ணா, என்னை நீ ஏமாற்ற முடியாது. சரி, அப்படியென்றால் கூப்பிட்டால் தான் நீ வருவாயா? நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்துகளில் உன் பக்தனுக்கு உதவ வரமாட்டாயா என்று அவர் மடக்கிவிட்டார். அதற்கு கண்ணன் புன்னகைத்தான். உத்தவா, மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது. நான் அதை நடத்துவதும் இல்லை, அதில் குறுக்கிடுவதும் இல்லை, அதில் பங்கு கொள்வதும் இல்லை. ஏனென்றால் நான் வெறும் சாட்சி பூதம், நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டிருப்பவனே, அதுதானே தெய்வ தர்மம் என்றான். அதற்கு உத்தவர், கிருஷ்ணா, நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. அப்படியென்றால் நாங்கள் செய்யும் தீமைகளையெல்லாம் நீ அருகில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பாய். மனிதனாகிய நாங்கள் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டு இருப்போம், பாவங்களை குவித்து கொண்டே இருப்போம், துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டுமா? இதற்கு இறைவனாகிய நீ எதற்கு என்று கேட்டார். அதற்கு கண்ணன், உத்தவரே, நான் சொல்வதில் உள்ள உட்பொருள் நன்றாக கவனி. நான் சாட்சிபூதமாக இருப்பதை மனிதன் உணரும்போது நிச்சயமாக தீமைகள் அவன் செய்ய மாட்டான். எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்றோ அல்லது என்னை மறந்துவிடும்போதுதான் பாதிப்புக்கு உள்ளாகும். சம்பவங்கள் நிகழ்கின்றன. இந்த உட்பொருளை உணர்ந்த உத்தவன் வாயடைத்து அமைதி அடைந்தான். எத்தனை ஆழமான தத்துவம், உயர்ந்த சத்தியம்! பகவானை பிரார்த்தனை செய்வது அவனை உதவிக்கு அழைக்கும் ஓர் உணர்வுதானே. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற நம்பிக்கை வரும்போது அவன் சாட்சிபூதமாக அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும்? இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கும் உத்தவ கீதையில் உத்தவருக்கும் உபதேசித்தான் ஸ்ரீகிருஷ்ணன். இதை நாம் சிந்திப்போம், நமது வாழ்க்கையில் செயலாற்றுவோம். வணக்கம்.